ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் சோயா மின்ட் புலாவ். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு யம்மியான டேஸ்டியான இந்த சோயா மின்ட் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் பார்ட் ரெசிபி. ரொம்ப யம்மியாக இருக்கும், குயிக்காக பண்ணிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பேஸ்ட், இந்த டார்க் க்ரீன் கலர் பேஸ்ட் வந்து என்ன பேஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுலில் ஃப்ரெஷ் புதினா தலைகள் கீழே பார்த்தீங்கன்னா சோயா மசாலா ஊறிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சோயா எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்து ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தயிர் இதை போட்டு நல்லா பெசரி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கும். அது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் புதினா போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் பேனில் ஆயில் விட்டுட்டு ஹோல்கரம் மசாலா ஸ்பைசஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இது ஒரு பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். ஒரு 2 நாட்டு தக்காளி பழத்தை நீளவாக்கில் நறுக்கி இதையும் நல்லா சுருள வதக்கி எடுத்துடலாம். இது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன பேஸ்ட் இதுதாங்க. நல்ல டார்க் க்ரீனில் இருந்த பேஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2-3 கைப்பிடி ஃப்ரெஷ் புதினாவோடைய 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். நேரம் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நல்ல டார்க் க்ரீனாக கரும்பச்சை நிறத்தில் ஆகிடும். இதை சேர்த்து நீங்கள் வதக்கிட்டு இது கூடவே ஃப்ரெஷ் புதினா தலைகளையும் சேர்த்து வதக்கிடலாம். அந்த டார்க் க்ரீன்னஸ்க்காக தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய மசாலா, அந்த சோயா மசாலா இருக்கு இல்லையா, அந்த தயிரோடு சேர்த்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுலேருந்தே ஜூஸ் பிரிஞ்சு வரும். ஸோ இதையும் நீங்கள் கணக்கில் வச்சு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்தோ இல்லை நார்மல் ரைஸ் சேர்த்தோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு பார்த்துட்டு கடைசியாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. நல்லா அருமையாக வெந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய புலாவ் ரெடி. கடைசியாக நீங்கள் வந்து கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ் கொத்தமல்லி தலையை தூவி 1.5 டீஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். அந்த ஒரு சோயாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர், அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே போய் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ட்ரையாக இல்லாமல் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆற நல்லா உதிராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி போதுங்க. ஏன்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர், அந்த சோயாவோட அந்த ஜூஸியான டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இன்னும் வேணுன்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.